சுதந்திர போராட்டம் அதோட நிகழ்வுகள்ல முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தன்னாட்சியகம் தமிழ்நாட்டில் 1916. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில அடையாறுல வந்து தொடங்கியிருப்பாங்க. யாரு? அன்னிபெசன்ட் அம்மையார். சரிங்களா? ஓகே, அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சூரத் பிளவுக்கு அப்புறம் தீவிரவாதிகள் வந்து ஒடுக்கப்படுறாங்க, மிதவாதிகள் வந்து வலுவிழந்து போயிடுறாங்க. ஏன்னா சூரத் பிளவுல காங்கிரஸ் வந்து இரண்டா உடையுதுன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? மிதவாதிகள் தனியா, தீவிரவாதிகள் தனியா இரண்டா போயிடுறாங்க. அதனால காங்கிரஸோட பெரிய அளவுல செயல்பாடுகள் வந்து இல்லை. அதனால அன்னிபெசன்ட் என்ன சொல்றாங்கன்னா, தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் இணைந்து செயல்படணும். அப்பதான் வந்து ஆங்கிலேயர்களோட கையை வந்து நம்ம வந்து ஓங்குறத வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? 1911 செப்டம்பர் 3 சென்னையில கோகுலே மண்டபத்துல சுயாட்சி சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் சுயாட்சி சங்கத்தோட கிளைகள் வந்து துவங்கப்படுது. அதுல முக்கியமா கோயம்புத்தூர்ல இருந்த 10 பிரம்ம ஞான சபை விடுதிகள் இந்த சுயாட்சி இயக்கத்தோட மையங்களாக செயல்படுது. சரிங்களா? ஸோ சுயாட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பரவுறதுனால ஆங்கிலேயர்கள் வந்து அதை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அதனால 1917 இது அங்கேயே நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஜூன் 15 அன்னி-பெசன்ட் பிபி வாடியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அருண்டேல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உதகையில் கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைது செய்கிற அடக்குமுறையை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் மறுபடியும் வெடிக்குது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த போராட்டத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடக்குமுறையை கையாளுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா பணிந்து இந்த அன்னி-பெசன்ட் அவங்களை எல்லாம் விடுதலை செஞ்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அன்னி-பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தலைவராக கல்கத்தா மாநாட்டில் 1917 முதல் பெண் தலைவராக உருவாயிருப்பாங்க. சரிங்களா? காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி-பெசன்ட் தான். அதை ஆல்ரெடி பார்த்தோம். 1917 கொல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அவங்க வந்து முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். இவங்கள காந்தி எப்படி புகழ்ந்திருப்பாருன்னா
பிரகதி நீங்க ஆடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. போராட்டவாதிகளுக்கெல்லாம் போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று அன்னி பெசன்ட் காந்தியடிகள் புகழ்ந்தவர். அன்னி பெசன்ட் வந்து காந்தியடிகள் வந்து வறுப்பு கொள்வார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னதே தான். 1917 ஐஎன்சி மாநாட்டில் தலைவராக இன்னொரு டைம் சொல்லுங்க சார், காந்தி என்ன சொன்னாரு? போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி, போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியடிகள் வந்து அன்னி பெசன்ட் வந்து புகழ்ந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஐஎன்சி மாநாடு தலைவராக அன்னி பெசன்ட் வந்து இருந்திருப்பாங்க. முதல் பெண் தலைவரும் கூட, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எங்க நடந்த மாநாடுனா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து தோல்விதான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து நீதி கட்சியை வந்து பகைத்து கொண்டதாலும் அரசாங்கத்தை பகைத்து கொண்டதாலும் தமிழ்நாட்டில் தோல்வி பெற்றதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அன்னி பெசன்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா அன்னி பெசன்ட். அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம். ஸோ ஆல்ரெடி ரவுலட் சட்டத்தை பற்றி நம்ம அங்கேயே படிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன தமிழ்நாட்டில் நடந்துச்சு மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 1919 ரவுலட் சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு இந்திய அளவில் நிறைய எதிர்ப்பு வந்து கிளம்பும். மசோதா வந்து சட்டமாக்கப்பட்டால் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்ய போவதாக காந்தி வந்து அறிவிப்பார். சரிங்களா? ஸோ அந்த டைம்ல தான் இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். சரிங்களா? யார் வந்து காந்தி வந்து வருகை திரும்ப நினைத்தார்னா, கஸ்தூரி ரங்க ஐயங்காரின் அழைப்பின் பேரில்
காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்காரு. ஓகே. கஸ்தூரிரங்க ஐயங்காரோட அழைப்பின் பேரில் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வருகை தராரு. எதுக்காகனா அந்த ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டத்துக்கு இது பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ அங்க வந்து அவரோட வீட்டில் கஸ்தூரிரங்க ஐயர் வீட்டில் தான் தங்கி அதுக்கான ரவுலட் சட்டம் எதிர்ப்பு திட்டம் வந்து உருவானதுன்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தான் ரவுலட் சட்டம் எதிர்ப்புக்கான திட்டம் வந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதைத் தொடர்ந்து 1919 மார்ச் 12 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிருப்பார். காந்தியடிகள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1919 ஏப்ரல் 6ஆம் நாள் தமிழ்நாட்டில் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா? தமிழ்நாட்டில். ஸோ அவ்வளோதான் பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான இந்த ஜார்ஜ் ஜோசப் அவரை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்தவர். சரிங்களா? கேரளா ஆலப்புழா மாவட்டம் செங்கனூர். சரிங்களா? அங்கே வந்து பிறந்தார். சரிங்களா? ஆக்சுவலாக அவர் வந்து மதுரையில் வந்து வசிப்பதை விரும்பி மதுரையிலேயே வழக்கறிஞராக இருந்திருப்பார். மதுரையிலேயே வழக்கறிஞராக இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுவதிலும் அதன் நோக்கத்தை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுல முக்கிய பங்கு வச்சிருப்பார். சரிங்களா? தன்னாட்சி இயக்கம் வந்து மதுரையில் வந்து தொடங்குறதுல. சரிங்களா? மக்கள்கிட்ட அதோட செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கறதுல முக்கியமான பங்கு வச்சிருப்பாரு. அதே மாதிரி கேரளாவில் நடந்த வைக்கம் போராட்டம் அல்லது வைக்கம் சத்தியாகிரகம் சொல்லுவோம். 1924 நடந்திருக்கும் அந்த போராட்டம், வைக்கம் போராட்டம். அதை வந்து முன்னின்று வழி நடத்தினார்னு சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களோட பாதுகாவலராக விளங்க.
இவரை என்ன சொல்லுவாங்கன்னா ரோசாப்பு துரைன்னு சொல்லி மதுரை மக்கள் அழைப்பாங்க. ரோசாப்பு துரை என யார் அழைச்சாங்கன்னா மதுரை மக்கள் இவர் அழைத்தாங்க. மதுரை தொழிலாளர் சங்கம் அடுத்த பேஜ் எழுதுறேன். சார் முன்னாடி பேஜ் ஒரு நிமிஷம் ஒரே டைம் காட்டுங்க சார். மதுரை தொழிலாளர் சங்கம் சொல்லக்கூடிய மதுரை லேபர் யூனியன் அமைப்பை வந்து ஏற்படுத்துவதற்கு உதவினார். ஓகேங்களா, அடுத்த பேஜ் போலாமா? மதுரை தொழிலாளர் சங்கம் அந்த அமைப்பை ஏற்படுத்துவதில் தொழிலாளர்களுக்கு உதவியிருப்பார். இவரை பத்தி இவ்வளவுதான். சரிங்களா, இவரை பத்தி ஏன்னா இவர் ஸ்கூல் புக்ல தனியா கொடுத்துருக்காங்க, அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரிங்களா, பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டத்திலையும் இவர் வந்து கலந்துருப்பார். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதாவது முதலுலக போர்ல முஸ்லீம் நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றி ஆங்கில அரசு அங்கிருந்த இஸ்லாம் தலைவரை வந்து அவமதிச்சிருப்பாங்க. அதை எதிர்த்து இந்தியாவில் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் தான் கிலாபத் இயக்கம் நம்ம பார்த்தோம். ஸோ அது தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா, ஸோ கிலாபத் இயக்கத்தில் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமாக செயல்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 1919 அலி சகோதரர்களை வந்து கைது செய்ய, அதாவது விடுதலை செய்ய ஆதரவாக ராஜாஜி வந்து தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றாரு சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில். யாருன்னா ராஜாஜி. சரிங்களா, ஸோ அக்டோபர் 17 கிலாபத் தினமா நம்ம வந்து அனுசரிச்சோம். கிலாபத் என்றால் எதிர்ப்பு அப்படிங்கிறது பொருள். அந்த கிலாபத் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது. அதற்கு தமிழ்நாட்டோட இந்துக்களின் ஆதரவை பெற்று தந்தவர் யாருன்னா ராஜாஜி. ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களோட ஆதரவை வந்து பெற்றுத்தராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மௌலானா சௌகத் அலி அவரோட தலைமையில் சென்னையில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. எப்போனா 1920. சென்னையில் வந்து மாநாடு நடக்குது. சரிங்களா, ஸோ அதில் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1920 தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகளை வந்து கிலாபத் இயக்கத்தை வந்து ஆதரித்து பிரசாரம் வந்து செய்கிறாரு. சரிங்களா,
ஈரோட்ல ஒரு மாநாடு வந்து அதே மாதிரி கிலாபத் மாநாடு நடக்குது. யார் தலைமைனா அலி சகோதரர்கள் தலைமையில. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தோட உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிலாபத் இயக்கம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் சரிங்களா? அதாவது அந்த ரவுலட் சட்டம், அதைத் தொடர்ந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது எல்லாத்தையும் கண்டித்து அரசாங்கத்திற்கு வந்து எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க கூடாதுன்ட்டு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் ஒத்துழையாமை இயக்கம். அது இந்திய அளவில் நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு அளவில் என்னென்ன அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் யார் வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கினார்னா ராஜாஜி அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜார்ஜ் ஜோசப் முக்கிய பங்காற்றினார். சரிங்களா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தில் 3 கட்டங்கள் இருந்திருக்கும். சட்டமன்ற புறக்கணிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் பதவிகளை துறக்கிறது, அதுக்கப்புறம் வரி செலுத்தாமல் இருக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி 3 கட்டங்கள் நடந்திருக்கும். அதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சி பார்த்தீங்கன்னா 1920 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதனால அந்த சட்டமன்ற நுழைவு அப்படிங்கிறது ஒத்துழையாமை இயக்கத்துல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நடக்கல. சரிங்களா? ஏன்னா நீதி கட்சி அவங்க வந்து உள்ள போனதுனால சட்டமன்ற புறக்கணிப்பு வந்து வெற்றி பெறவில்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒத்துழையாமை இயக்கத்துல முக்கிய பங்காற்றிய இடம் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம். அதுக்கப்புறம் 1922 வேல்ஸ் இளவரசர் வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான் ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போகலாம்ல. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே அனுப்புவேன். சரிங்களா? அதனால் சும்மா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சுயராஜ்ய கட்சி.
ஸோ 1923ல் சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாமே அதை பற்றி நம்ம பார்த்தோம் சரிங்களா. சிஆர் தாஸ், மோதிலால் நேருவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 1923ல் நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சுயராஜ்ய கட்சி வந்து குறிப்பிடத்தக்க பங்காற்றின தமிழ்நாட்டை சார்ந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கசாமி ஐயர், ஆர்.கே. சண்முக செட்டி, என். சீனிவாச ஐயர். இவங்கெல்லாம் மத்திய சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சாங்க. சரிங்களா. அதே மாதிரி 1926 நடைபெற்ற இங்க மாநில தேர்தலில் 41 இடங்கள்ல சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஆனா ஆட்சி அமைக்க மறுத்துருச்சு. அதனால சுப்பராயன் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்து அவங்க வந்து ஆட்சி அமைத்தாங்க. சுப்பராயன் அப்படிங்கிற அவ்வளோதான் சுயராஜ்ய கட்சி பொறுத்தவரைக்கும். தமிழ்நாட்டில் அந்த ஒரே ஒரு தேர்தலில் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஆட்சி அமைக்க மறுத்திருப்பாங்க சரிங்களா. ஆட்சி அமைக்க மறுத்து, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கக்கூடாது, சட்டமன்றத்திலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத சுயராஜ்ய கட்சி அந்த நோக்கம் இருந்ததுனால நாங்கள் ஆட்சி அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சாங்க. ஓகேங்களா. சுயராஜ்ய கட்சி. ஓகே, அடுத்தது நீல் சிலை அகற்றும் போராட்டம். ஆயிரத்தி 1927. ஸோ கர்னல் நீல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கும் சரிங்களா. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1857 புரட்சியில முக்கியமாக பங்காற்றியிருப்பாரு இந்த நீல் சரிங்களா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த கான்பூர் படுகொலை வந்து படுகொலைக்கு எதிராக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்த இந்திய வீரர்களை வந்து கொண்டிருப்பார் சரிங்களா. ஸோ அதை வந்து இவரை வந்து பெருமைப்படுத்தும் நோக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1927 சரிங்களா, 57 நடந்த புரட்சிக்கு அப்புறம் 1927 இவருக்கு வந்து சென்னையில மவுண்ட் ரோட்ல வந்து சிலை வச்சிருப்பாங்க சரிங்களா. எங்க சிலை அமைக்கப்பட்டதுன்னா சென்னை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்தும் விதமாக இருக்குது, அவமரியாதை செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்த்து சென்னையில் வந்து போராட்டம் நடக்கும் சரிங்களா. ஸோ அந்த போராட்டத்தை வந்து யார் தலைமையில் நடந்திருக்குன்னா எஸ்.என். சோமயாஜுலு சரிங்களா. சோமயாஜுலு அப்படிங்கிற ஒரு தலைமையில இந்த போராட்டம் நடந்திருக்கும் சரிங்களா. இவர் ஆக்சுவலாக எந்தனா நெல்லையை சார்ந்தவர். இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருப்பாங்கன்னா
மதுரை சீனிவாச நாத ஐயர். அப்புறம் இவருடைய மனைவி பத்மாசனி அம்மாள். அதுக்கப்புறம் ரே. சிதம்பர பாரதி. அதுக்கப்புறம் டாக்டர் டி. வரதராஜலு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றின இவங்க. சரிங்களா, நீல் சிலை ஏற்றும் போராட்டத்தில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1927 சுப்பராயலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது சாலியா ராவுத்தர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலையை வந்து உடைத்து சேதப்படுத்திடுவாங்க. அதனால இவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க. சரிங்களா, நமக்கு தேவையில்லை. சரிங்களா, அதுக்கப்புறம் 1937 காங்கிரஸ் பதவி ஏற்பாங்க. முதலமைச்சராக யார் இருப்பானா ராஜாஜி பொறுப்பேற்ற பின்பு நீல் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துல வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. சரிங்களா, வருஷம் ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்ற பெண்மணி யார்? சரிங்களா, பத்மசாணி அம்மாள் அப்படிங்கிற கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்த கொஷின். ஓகே, அடுத்தது சைமன் குழு புறக்கணிப்பு. அந்த வருஷம் 1927 to 28. சரிங்களா, இந்த ரவுலட் சட்டம், அப்புறம் 1919 சட்டம், அதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக சைமன் குழு. சரிங்களா, சைமன் சொல்லுவாங்க. சைமன் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து வருவாங்க. ஸோ அதில் வந்து ஒருவர் கூட இந்தியர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எதிர்ப்புகள் வந்து கிளம்பும். சரிங்களா, அதே மாதிரி சென்னையில் தமிழ்நாட்டிலையும் இவங்களுக்கு எதிர்ப்புகள் நடந்திருக்கும். சரிங்களா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் தலைமை யார் தாங்கியிருப்பானா சைமன் குழு எதிர்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் தலைமை தாங்கினார்னா எஸ். சத்தியமூர்த்தி. சரிங்களா, ஸோ இவங்க சென்னை வந்தபோது 1929 வராங்க, சென்னைக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, சென்னைக்கு வந்தபோது எதிர்ப்புகள் வந்து கிளம்புது. சரிங்களா, எதிர்ப்பு பொதுக்கூட்டம் இதெல்லாம் நடத்துறாங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த போராட்டத்தில் பொதுக்கூட்டம் இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இறந்துடுறாங்க. சரிங்களா, அந்த இறந்த தியாகிகள் வந்து உடலை வந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்திருந்த
உடலை காண டி. பிரகாசம் வந்து போறாரு. அவர் தடுக்கப்படுறாரு. அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து தீரமாக தன்னுடைய உடலை வந்து நெஞ்சை வந்து காட்டுவார் துப்பாக்கி முன்னாடி. ஸோ அதோட அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாருன்னா டி. பிரகாசம். சரிங்களா? ஸோ அந்த சைமன் குழுவுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புல அப்போதைய முதல்வர் அந்த சுப்பராயன் வந்து கலந்து கொண்டுருவாரு. சரிங்களா? அதனால அவருடைய அமைச்சரவையில் இருந்த 2 பேர், ரங்கநாத முதலியார் மற்றும் ஆரோக்கியசாமி முதலியார் பதவி விலகியிருப்பாங்க. இதான் நமக்கு சைமன் குழு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அடுத்தது இந்த பூரண சுதந்திர தினம். சார் ரங்கசாமி முதலியார் அப்புறம் யாருங்க சார்? ஆரோக்கியசாமி முதலியார். அவங்க 2 பேரும் சுப்பராயன் அவரோட அமைச்சரவையில் இருந்தாங்க. ஸோ இவர் சுப்பராயன் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாரு. இவர் வந்து இந்த சைமன் குழுவுக்கு அளிக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தோட வரவேற்புல போய் இவரும் கலந்துப்பார். ஸோ அதை எதிர்த்து இவங்க 2 பேரும் பதவி விலகிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்ண சுதந்திர தினம். சபதம் போட்டுருக்காங்க 1930. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் தெரியும். பூர்ண சுயராஜ்யம் தான் பார்த்தீங்கன்னா 1930 29 அந்த கடைசியாக தேதி வச்சு 1930 ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா பூர்ண சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் 1927 சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ அன்சாரி. சரிங்களா? எம்ஏ அன்சாரி தலைமையில் வந்து நடந்திருக்கும். இந்த கூட்டத்தில் தான் முதலாக பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அடுத்தது 1930 ஜனவரி 26 பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலுமே அந்த நாளை வந்து விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து பத்திரிகையில் வந்து வேண்டுகோள் விடுத்திருப்பார், பத்திரிகை மூலமா. சரிங்களா? மதுரையில் ராஜாஜி மற்றும் அவருடைய பக்தர் 2 பேரும், அதாவது யாருன்னா ஏ. வைத்தியநாத ஐயர், இவங்க 2 பேரும்
கலந்து கொண்டார்கள் சொன்னாங்க. ராஜாஜி வந்து இந்த பூர்ண சுதந்திரத்தை எங்க கொண்டாடினார்னா மதுரையில். சரிங்களா, மதுரையில் ராஜாஜி மற்றும் இவருடைய பக்தர், பரம பக்தர் சொல்லக்கூடிய வைத்தியநாத ஐயர், இவங்க 2 பேரும் அந்த கொண்டாட்டத்தில் வந்து கலந்து கொண்டனர் மதுரையில். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இதை பற்றி பெருசாக. அடுத்தது உப்பு சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் பேஜ் போகலாங்களா? உப்பு சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் தான் நடந்திருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவோம். சரிங்களா, சரிங்களா, தஞ்சாவூர்லேருந்து வேதாரண்யம் போய் அவங்க வந்து உப்பு சட்டங்களை வந்து மீறி இருப்பாங்க. சரிங்களா, ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1930 ஏப்ரல் 13. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 பேர், அதாவது 100 பேர் கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு சட்டங்களை மீறுவதற்காக கிளம்புறாங்க. சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையிலேருந்து கூறப்பட்ட நகரம் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாரதியோட அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலும், அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞரோட கத்தியின்றி ரத்தமின்றி பாடலும், இந்த போராட்டக்காரர்கள் வந்து பாடிட்டு போறாங்க. சரிங்களா, 1930 ஏப்ரல் 20 அகஸ்திய முப்பள்ளத்தை அடைந்து இவங்க வந்து உப்பு சட்டத்தை மீறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது வேதாரண்யத்தில் இருக்க அகஸ்தியம் உப்பளம் சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைந்து உப்பு சட்டங்களை மீறி. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இவங்களை கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி உப்பு சட்டங்களை மீறியதற்காக முதல் முறையாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமி.
அதே மாதிரி சென்னையில் எப்படி வேதாரண்யத்தில் உப்பு சத்தியா இருந்தாங்க, அதே மாதிரி சென்னையில் உதயவனம் அப்படிங்கிற இடத்துல அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கேசரி டி பிரகாசம். சரிங்களா, இவர் தலைமையில் வந்து இது ஒரு போராட்டம் வந்து ராஜாஜி தலைமையிலும், இது வந்து சென்னையில் நடந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் வந்து யார் தலைமையில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க உப்பு சத்தியாகிரகம். சரிங்களா, நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்து நிறைய போராட்டங்கள் வந்து நடக்குது. சரிங்களா, 1932 ஜனவரி 26 ஏன்னா 26 நம்ம சொன்னோம் சுதந்திர தின கொண்டாட்டம் சொல்லியிருக்கோம். அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் 26 அதே மாதிரி அதாவது 32வது வருஷம் ஜனவரி 26 ஆரியா என்று அழைக்கப்பட்ட கே பாய்ஷம் ஐயர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினான்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1932 காந்தியடிகள் கைது செஞ்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த போராட்டங்கள்லாம் தொடர்ந்து அப்படியே நடந்துட்டு இருக்கும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் திருப்பூர் குமரன் பத்தி பார்க்கலாம். ஸோ திருப்பூர் குமரன் பார்த்தீங்கன்னா எங்கன்னா 1904 அக்டோபர் 4 சென்னிமலை ஈரோட்டில் பிறந்திருப்பாரு. ஈரோட்டில் பிறந்திருப்பாரு. ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமறுப்பு இயக்கம் 1932 சட்டமறுப்பு இயக்கத்தின் போது இவர் என்ன பண்ணுவாரா, திருப்பூர்ல தேசபந்து இளைஞர் மன்றம் நம் சார்பாக என்ன தேசிய கொடி ஏந்தியவாறு போராட்டத்தில் இவர் வந்து பங்கு பெற்றுவார். சரிங்களா, அப்ப நடந்த அந்த தாக்குதல்ல இந்த தலைமை பார்த்தீங்கன்னா இந்த PS சுந்தரம் தலைமையில இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ அந்த டைம்ல இவர் மேல தடியடி நடத்தப்பட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கான்சியஸ். சரிங்களா, சுயநினைவின்றி கீழே விழுந்துருவாரு. சரிங்களா, அப்ப கூட கொடியை வந்து கீழே விழுகாம பிடிச்சதுனால தான் இவர் வந்து கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுறாரு. ஸோ இப்போ 1932 ஜனவரி 11 இறந்துடுறாரு. சரிங்களா, இவருக்கு என்னன்னா கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவரை. ஸோ
2004ஆம் ஆண்டு இவருடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் திருப்பூர் குமரனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா OKSR குமாரசாமி. சரிங்களா? திருப்பூர்ல இவருக்கு நினைவகம் இருக்கு. நினைவகம் இருக்கு திருப்பூர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் காங்கிரஸ் அமைச்சரவை. ஆயிரத்தி 1937 தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 7 மாகாணங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அது தமிழ்நாட்டிலையும் ஒன்று. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் வந்து யார் தலைமையில் வந்து ஜெயிச்சு வெற்றி பெறுவாங்க? அப்போ வந்து சிஎம்ஆர் இருந்தது பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் வெற்றி பெறுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதாவது 17 ஆண்டுகள் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சி நடந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த 17 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் வந்து அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து மதுவிலக்கை வந்து சேலத்துல வந்து முதலாக அதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ மதுவிலக்குனால, அதாவது மதுவினால வந்த அந்த வருவாயை வந்து ஈடு செய்ய விற்பனை வரி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. விற்பனை வரி. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டோருக்கான ஆலய பிரவேச சட்டம். ஆயிரத்தி 1939. சரிங்களா? இது வந்து ராஜாஜி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய வந்து கட்டாய பாடமாக இவர் வந்து அறிவிச்சிருப்பாரு ராஜாஜி. அதை எதிர்த்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? பள்ளியில இந்திய மொழி கட்டாயம் சொல்லி 1937 இந்தி மொழி பாடம் கட்டாயம் சட்டம் கொண்டு வந்திருப்பாரு ராஜாஜி. ஸோ அதை எதிர்த்து ஈவேரா பெரியார் தலைமையில இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. சரிங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டம். சேலத்துல இந்திய எதிர்ப்பு மாநாடு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு காரணமாக பெரியார் வந்து கைது செய்யப்பட்டு 2 ஆண்டு சிறையெல்லாம் விதிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல தாளமுத்து மற்றும் நடராஜன் 2 முக்கியமான தியாகிகள் வந்து சிறையில மரணம் அடைஞ்சிருப்பாங்க.
சார் 8வது பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். 8வது பாயிண்ட்டுங்களா? ஆமாங்க. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பங்கு பெற்ற தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் அவங்க 2 பேரும் சிறையில வந்து மரணமடைஞ்சிருவாங்க. சரிங்களா? இல்ல சார் அது வந்து ஈவேர விபரியரோட இந்திய எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டம் போராட்டங்களா? தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு கீழ வர பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பங்கு பெற்ற தியாகிகள். இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாகிகள் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதான் 1939ல இரண்டாம் உலகப் போர்ல வந்து இந்தியர்களை வந்து ஆங்கிலேய அரசு வந்து காங்கிரஸ் வந்து கலந்தாலோசிக்காம ஈடுபடுத்தியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ் வந்து அமைச்சரவை பதவி விலகியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து பதவி விலகியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக கோவில் நுழைவு சொன்னேன்ல 1939 ஆலய பிரவேச சட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வைத்தியநாதர், சரிங்களா, அவருடைய தான் பங்கேற்றிருப்பார். சரிங்களா? முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா வைத்தியநாதர். சரிங்களா? அவ்வளோதான். இதில் முக்கியமாக அமைச்சரவை, காங்கிரஸ் அமைச்சரவையில் அவங்க என்ன முக்கியமாக சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ஓகே. இன்னும் இதில் இருக்குது தமிழ் தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் இருக்குது. சரிங்களா? மருது சகோதரர்கள், பூலித்தேவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சின்னமலை, சரிங்களா, அந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களை பற்றிலாம் நம்ம பார்க்கணும். வேலுநாச்சியார் இவங்களை பற்றிலாம் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு கிளாஸ் நம்ம அது பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். சரிங்களா? அது முடித்தா நமக்கு ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பழைய ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இந்த ஹிஸ்ட்ரி, பழைய ஹிஸ்ட்ரியில் அன்னைக்கு பார்த்த கிளாஸோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? பாமணி பேரரசு பார்த்தீங்களா அன்னைக்கு? ஓகே, அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஓகே.